வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. நம்முடைய நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நாள் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான கலந்தாய்விற்கான விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தொடங்கிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய கலந்தாய்வுக்கு எப்படி தயாராவது, அந்த கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்வது, அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய சில பெக்யூலியரான கோர்சஸ், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், இது போன்ற இன்ஜினியரிங் கோர்சஸை எடுத்து படிக்கலாமா, படித்தால் எங்கு வேலை கிடைக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை பேச போகிறோம். இது குறித்த பல தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் மாறன் அவர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதே போல பேராசிரியர் முனைவர் திரு இளம் பூரணன் அவர்களும் நம்மோட அரங்கத்தில் இருக்காங்க. நேயர்களே, மாணவர்களே, உங்களுடைய கேள்விகளை 044282822852 என்ற தொலைபேசியிலும் 0446695734 என்ற தொலைபேசியிலும் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய கேள்வியை பதிவிடலாம். நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திரு மாறன் சார், நான் முதல்ல உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம இன்ஜினியரிங் அந்த கலந்தாய்வை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பேசலாம். முதல்ல நம்ம ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இது எங்ககிட்ட தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காலர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதை எடுத்து படிக்கலாமா, எங்கே நான் படிக்கணும் அப்படின்னு. யூஜியில் இந்த கோர்சஸை நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க? இல்லை, நீங்கள் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம். அந்த படிக்கிற கல்லூரியினுடைய தரம் மிக முக்கியமான விஷயங்கள். அவங்களுடைய லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு குவாலிட்டிஸு, அதற்கு மேலே உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது 3 இருந்தால் நம்ம பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா இப்போ மேக் இன் இந்தியா கான்செப்டில் வந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சிவில் ஏவியேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகையால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் எல்லாருமே அந்த ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல்ஸ் நம்ம முடிச்சோம்னாக்க எந்த அளவுக்கு ஸ்கோப்னாக்க ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி மாணவர்கள் அரசு கல்லூரியில் படித்த மாணவர்களே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த ரெலவெண்ட் கோர்ஸுக்கான ஒரு ஜாப் கிடைக்காம நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாணவர்கள் 194 கட் ஆஃப் மார்க் எடுத்து இந்த கோர்ஸை எடுத்துகிட்டு அவருடைய ட்ரீம் அங்கே தான் போகணும்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே அந்த 194 எடுத்த பையன் ஒரு கல்லூரியில், சாதாரண ஒரு கல்லூரியில் படிச்சிருந்தா கூட இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் அந்த மாணவர்கள் அந்த ட்ரீமை நினச்சி செய்யும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஆகையால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் இருக்கும், பட் உங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம இதை பற்றி கொஞ்சம் தொடர்ந்து பேசலாம். தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வராங்க. அதை நேரடி காட்சிகளை பார்த்துட்டு நம்ம அறிவை விரிவுசை நிகழ்ச்சியை தொடருவோம். ஆங்கிலம் மற்றும் தமிழில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இது முதலே தமிழ்நாட்டில் கொண்டு வருவது இதுதான் முதல் முறை. இரண்டாவதாக மின் ஆவண காப்பகம் என்று சொல்லப்படுகிற அவை செய்து வரிசை செய்து சான்றிதழ் பாதுகாப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சில மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழை தேடிச் செல்ல வேண்டியிருக்கிறது. பல நேரங்களில் அவர் கிடைக்கின்ற அவலநிலை ஏற்படுகிறது என்பதற்காக இந்த முறை மின் ஆவண காப்பகம் மூலமாக அவருடைய சான்றிதழை பேணி காப்பதற்காக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த 4 பணிகளையும் இந்த அரசு தொடங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் போயிடுன்னு சொன்னீங்க குறுஞ்செய்தி. அதில் டோட்டல் மார்க் லிஸ்ட்டுமே போயிடுமா, அது பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி ரிசல்ட் உங்களுடைய பேரோட முடிவுகள் மட்டும் மார்க் லிஸ்ட் இன்க்ளூடிங். இப்போ 9 lakhsன்றது ஏற்கனவே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதா? நாங்கள் ரெஜிஸ்டர் வாங்கிட்டோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கேட்டு ஒவ்வொருடைய செல்ஃபோனுடைய இது வாங்கிட்டோம். மாணவருடைய செல்ஃபோன், அவர் பெற்றோருடைய செல்ஃபோன், யாருடைய செல்ஃபோன் இருக்குன்னு கேட்டால் அப்போ 9 லட்சம் மாணவர் எங்கிட்ட கொடுத்தாங்க. அதில் பார்க்குற போது 9 லட்சம் 95% செல்ஃபோனுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதை வைத்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அப்போ 10வது நிமிடத்தில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரிசல்ட் தெரியும். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை இந்தியாவிலேயும். இது தமிழகத்திற்கு ஒரு பெருமை. இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அம்மா ஆட்சிக்கு ஒரு பெருமை, முதலமைச்சருக்கும் இந்த பெருமை உள்ளது. இணையதளத்தில் பார்க்குறதுக்கும் இப்போ ஒரு நேரம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் ரிசல்ட் பார்க்குறது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் லாஸ்ட் இயர் அதை ஸ்பீட் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம். சார், இந்த புதிய கல்வி கொள்கை தொடர்பான அந்த சிலபஸ் மீட்டிங் நாளைக்கு பரிசீலனை இருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு முழுமையான பதிலை நாங்கள் தருவோம். நாளை எங்களுடைய
இந்த நீட்ல ரிசல்ட் வந்து எப்படி சார் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து வழக்கமா வந்து டிபிஎல் வச்சு சொல்லிடுவாங்க இல்லை வேற இன்னும் புதிய நடைமுறை எதுவும் பின்பற்ற புதிய நடைமுறையில் என்றும் எங்கே இடத்துலேருந்து அறிவிக்கப்படுமோ அதே இடத்துலேருந்து தான் அறிவிக்கப்படும். இதற்கு வேறு இடங்களும் மாற்ற முடியாது. எல்லாம் சேஃப்டி இதில் இருக்குங்களா. மாணவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த 14 வகையான உபகரணங்கள் வந்து போன ஆண்டும் சரியா கொடுக்கப்படலை, இந்த ஆண்டும் சரியா கொடுக்க ஆரம்பிக்கல. மாணவருடைய 14 பொருளை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் தங்கு தடைகள் எதுவும் இருக்காது. நாங்கள் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை இதுவரையும் ஏயு அலுவலகத்திலிருந்து அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் அந்த மாணவருக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து சென்று வழங்குவது வழக்கம். இந்த முறை அதை மாற்றி அமைப்பதற்காக நான் முதல்வரோடு பேசி நம்முடைய கல்வித்துறை செயலர் நாங்கள் எல்லாம் கலந்து உரையாடியதற்கு பிறகு ஒவ்வொரு பொருளையும் எண்ணிக்கை அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம் வாகனத்தின் மூலமாக. இது அரசே இந்த நடவடிக்கை எடுக்கிறது. இந்த 104 வந்துட்டு ஒரு இணையதளம்னா இல்லை 2-3 இணையதளங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க? ரிசல்ட்ஸ் பார்க்குறது, வெப்சைட்ஸ் பார்க்குறது 3-4 இருக்கு. கவுன்சிலிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார்? கடந்த ஆண்டு பார்த்து 104 டெலி சர்வீஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது கவுன்சிலிங் எதுக்கு மாணவர்களுக்கு வந்து அவர்கள் வேறு Last year பாதையில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலிங் 104ல வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நடைமுறையில் இருக்கிறது. அது நம்ம இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வந்து 25% இடங்கள் மெட்ரிக் பள்ளிகளில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அந்த புள்ளி விவரங்கள் உங்களுக்கு வந்துருச்சா? எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ தான் வேகமாக மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரங்கள் நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எங்களுக்கு முழுமையாக தெரியும். சில பள்ளிகளில் அந்த நடைமுறையை கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி சில புகார்கள்லாம் வருது. குறிப்பிட்ட எந்த பள்ளி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களோ அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாணவர் வேகமத்தை போயிட்டுருங்க, பேரண்ட்ஸ் போகிறாங்க. சில கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ 1 or 2 பிளேஸில் இருக்குது. அதை வந்து நாங்கள் இமீடியட்டாக அதுக்குரிய உரிய நடவடிக்கை கல்வித்துறை மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. சரிங்க, ஸ்பெஷல் கிளாஸை பற்றி சில இடங்களில் குறைபாடுகளை குறிப்பிட்டார்கள். நான் உடனடியாக கல்வித்துறையில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலரை உடனடியாக எங்களுக்கு தகவல் உரிமையான உடனடியாக அந்த இடத்தை பார்வையிட சொல்லியிருக்கிறோம். அப்படி நடைபெறுமையானால் அது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். சார், ஆர்டிஐ பற்றி கிராமப்புறங்களில் நிறைய விழிப்புணர்வு இல்லை. முழுமையாக அப்படி சொல்லிவிட முடியாது. விழிப்புணர்வு இருக்கிறது. இது வேண்டுமென்று ஒரு சாரார் வந்து விழிப்புணர்வு இல்லை என்ற குறைபாடுகளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அது மாதிரி குறைபாடுகள் வறுமையான எங்கள் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், நீட் தேர்வு முடிந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. அது மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருமா? அது இந்த ஆண்டு முதலா இல்லை அடுத்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுமா? அதை பற்றி நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அது விரைவிலே நம் கல்வித்துறை மானியம் வருகிற மானிய கோரிக்கையின் போது அதை அறிவிக்கப்பட இருக்கும். ஸோ அப்போ இப்போ வரக்கூடிய, அதாவது 2017-18 இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீட்டுக்கான ஏதாவது சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுமா? நீட்டுக்கான சிறப்பு பயிற்சிகள், நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் அவள் எப்படி அதில் பங்கு கொள்ள வேண்டும், எப்படி அவருடைய எதிர்காலத்தை உருவாக்கப்படும் என்பதை அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. காலையில் கூட முதலமைச்சரோடு நாங்கள்லாம் உயர்மட்ட குழுவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் கலந்துரையாடுகிற போது நம்முடைய கல்வித்துறை செயலர் அவர்கள் பவர் பாயிண்ட் என்று சொல்லி பல கருத்துக்களை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் என்னென்ன செயல்பாடுகளை செய்ய போகிறோம் என்பதை விரைந்து நீங்கள் காணலாம். நாளை மறுநாள் வெளியாகக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களின் கைபேசியினருக்கு தேர்வு முடிவு வெளியான 10 நிமிடத்தில் சென்று சேர்ந்து விடக்கூடிய ஒரு அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தற்போது அறிவை விரிவுசை தொடர்கிறது. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான தேவை அதிகமாக இல்லை, இப்போதைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பணிச்சூழலுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் இங்கே கம்மியாக இருக்குது? ஏன்னா இது வந்து இப்போ இன்னைக்கு ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்போதுமே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து அயல்நாடுகளில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்போதும் ஈக்குவலாக வச்சுருப்பாங்க. இல்லைனாக்கா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னன்னாக்கா சப்ளை எக்ஸீட்ஸ் த டிமாண்ட்.
அளிப்பு வந்து அதிகமாக இருக்குது, தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாமே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒரு 1,00,000 பேர் நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒரு 40,000 பேருக்கு தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 60,000 மாடலுக்கு வந்து வேலை இழக்கிற மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலங்கிற ஒரு அவநிலைக்கு வருங்க. இதனால தான் இந்த பாலிசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆகையால் வந்து ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னாக்க நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம கல்வி முறையில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் வந்து மேக்ஸிமம் யாருக்காக அதை கொடுக்குறாங்கனாக்க ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்காக பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஒரு கடந்த 4-5 வருடமாக பல கல்லூரிகளில் வந்து பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து இந்த ட்ரெண்டை மாற்றுறாங்க. ட்ரெண்டை மாற்றி அதுக்காக கொடுக்குறாங்க. ஆகையால் மாணவர்கள் வந்து நீங்கள் அங்கே போனாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், மற்ற தொழில்துறைக்கு போகலாம். இது நேரோ டவுன் ஆகும்போது இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்கும்போது மற்ற நீங்கள் கோருக்கு நீங்கள் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுடைய பிரில்லியன்ட் நல்லா இருக்குதுங்க, நாலேஜபிள் பீப்புள் இதை கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒரு கோர்ஸ் நீங்கள் டைவர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். தொடர்ந்து நம்ம பேசுவோம். 3 நேயர்கள் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு வந்துடலாம். அருண்குமார் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் அருண்குமார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் கல்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். வணக்கம் அருண்குமார், நீங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. சரிங்க. கெமிஸ்ட்ரி படிக்க முடியுமா? காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க. சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதற்கு அடுத்ததாக குணா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் ஃபியூச்சரில் நானோ டெக்னாலஜிக்கு ஸ்கோப் இருக்கா? நானோ டெக்னாலஜி பற்றி கேட்குறீங்க. இப்போ என்ன எடுத்து நீங்கள் 12th என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க? பயாலஜி மேக்ஸ், பயோமேக்ஸ். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க குணா. யோகேஸ்வர் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சரி, அவரோட இணைப்பு இப்போ இல்லை. நம்ம முதல்ல அருண்குமார் ஒரு கேள்வியை கேட்டார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னு, வேதியியல் துறையில் நான் பயணிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை, அஃப்கோர்ஸ் சான்ஸே கிடையாது. அவர் எனக்கு கெமிஸ்ட்ரிலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து காமர்ஸ், நீங்கள் பிஸ்னஸில் வந்து ஃபைனான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிகாம் கோர்ஸ் எடுத்துங்க, ஒரு பிபிஏ எடுத்துங்க, ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்துங்க. அதுலேருந்து நீங்கள் நல்லா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அது பிகாம் ஸ்ட்ரீம் இஸ் எக்ஸலன்டான ஸ்ட்ரீம், நல்லா நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். காமர்ஸ் இப்போ எடுத்து படித்தவங்க தொழில்நுட்பம் சார்ந்த எந்த பிரிவுகளும், இன்ஜினியரிங் பிரிவுகள் எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அதாவது இட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆகையால் அவங்க வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போனால் தான் அதுமாரி போக முடியல. பயாலஜி போனால் இந்த பயோடெக், இதுமாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக், ஜெனட்டிக்ஸ் இப்படி போகலாம் நீங்கள். ஆகையால் வந்து இது வந்து தவறானது. ஒரு அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து தனியான ஒரு ஸ்ட்ரீம், நீங்கள் அதுலேயும் நீங்கள் பயணிங்க, கண்டிப்பாக அதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதற்கு அடுத்தது குணான்ற நேர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. நானோ டெக்னாலஜி பற்றி ஒரு கேள்வி. நேனோ டெக்னாலஜிஸ் என்ன பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அண்டர் கிராஜுவேட்ஸில் நீங்கள் நேரோட பண்ணிடாதீங்க. நீங்கள் நேனோ டெக்னாலஜிஸ் நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அதர் சயின்ஸ் நம்ம சொல்லும்பொழுது, டெக்னாலஜிஸ் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேட்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கெமிஸ்ட்ரி பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லை இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது நேனோ டெக்னாலஜிஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை அதில் ரிசர்ச் நீங்கள் வந்து நேனோ டெக்னாலஜி பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அண்டர் கிராஜுவேட்ஸ் இட் செல்ஃப் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய கொடுப்பாங்க, நேனோ டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதற்கான லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்காதுங்க, ரிசர்ச் இருக்காதுங்க. ஏதோ ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க, அடுத்தது அவங்கள சாஃப்ட்வேர் எடுக்க மாட்டாங்க, மற்ற வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடுவாங்க. ஆகையால் நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்ஸில் இதுமாரி நீங்கள் எடுக்காமல் ஒரு அண்டர் கிராஜுவேட்ஸ் ஒரு காமன் டிகிரி எடுத்துக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் பிஜி பண்ணி அதுலேருந்து நேனோ டெக்னாலஜி காம்பினேஷனில் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சரி, தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் வந்திருக்காங்க. யோகேஷ் ராஜ் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ படிக்கலாமா? இந்தியா ஸ்கோப் இருக்கா படிச்சா ஏரோநாட்டிக்கல்? நிச்சயமா. நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம நிபுணர்கள் சொன்னக்கூடிய அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த துறை சார்ந்த ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை தான் நிகழ்ச்சியில் நம்ம வழங்க போகிறோம். ஒரு மறுபடியும் அந்த ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த இடத்துக்கு தான் வர்றாங்க நேயர்கள். நம்ம தொடர்ந்து இதில் பேசுவோம். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கொண்டுட்டு போகிறேன். சார் ஆரம்பத்திலே குறிப்பிட்டாங்க, வாய்ப்புகளை ஆரம்பத்திலே குறுகளாக நீங்கள் கொண்டு போக வேண்டாம் அப்படின்றேன். ஏரோநாட்டிக்கலும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் படிக்க விருப்பப்படுறவங்க, இல்லை அந்த துறையில் பயணிக்கப்பட விரும்புகிறவங்க, இன்ஜினியரிங்கில் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய எந்த பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம்? ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஆக்சுவலாக அதோடைய உள் விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டுடைய டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் உள்ள டைனமிக்ஸ் எப்படி அது மூவ் பண்ணுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, இதை பற்றியெல்லாம் படிக்கணும். அது வந்து பெரும்பாலான சமயங்களில் பிஜி கோர்ஸாக எடுத்துக்கிறது எப்போவுமே உசிதம். இதோடைய அடிப்படை, அதாவது அது ஸ்ட்ரக்சர், டிசைன், இதெல்லாம் வந்து மற்ற பொறியியல் துறையிலையும் படிக்கலாம். அதாவது மெயினாக பார்க்கணும்னா இப்போ வந்து மெக்கானிக்கலில் ஒருத்தர் வந்து படிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து இந்த பர்டிகுலர் டைனமிக்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும்.
ஸ்ட்ரக்சர், அதாவது ஏரோடைனமிக்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சர் டிசைனிங், அந்த ஏரோ மூமெண்ட் பற்றியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவர் வந்து சிவில் எடுத்து படித்தார்னா அதே ஸ்ட்ரக்சரை அவர் வந்து பிஇ கோர்ஸ் யூஜி கோர்ஸ்லேயே அதை படிச்சிட முடியும். இப்போது அதில் உள்ள கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, ஒரு சில பொறியியல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதோட மோட்டார்ஸு, பிஎல்டிசி மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எலக்ட்ரிக்கல் எடுத்து படிக்கலாம். இந்த 3 கோர்ஸுமே பிஜி கோர்ஸ் அவர் வந்து ஏரோநாட்டிக்ஸ் அப்ளை பண்ணுறாருன்னா இந்த ஃபண்டமெண்டலை வச்சுக்கிட்டு அவங்க அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஐஐடி வந்து அவங்க 4 பிஜி கோர்சஸ் இதில் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். நேரு காத்துக்கிட்டு இருக்காங்க இணைப்பில். கலா ரஜினி, வணக்கம். உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், உங்கள் கேள்வியை கேட்கலாமா? என் பையன் வந்து +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கான் சார். சரிங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போடலான்னு இருக்கோம். அதுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க சார்? சரிங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி கேட்குறாங்க. இதற்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலும் கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டான ஒரு கோர்சஸ். இதற்கான தேவை எந்த அளவில் இருக்குது? இல்லை, அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பயணிக்கணும்னா கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். பட் அவருடைய கல்லூரி வந்து மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ இன்றைக்கி எம்ஐடியில் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆட்டோ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னை வந்து ஹப்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கோயம்புத்தூர் நல்லா நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஸ்மால் காரு, யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், எல்லா 2 வீலர்ஸ் எல்லாமே வந்து இந்த காலாண்டில் வந்து அதிகமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எதிர்வரும் காலங்களில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்தாக்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை பண்ண முடியும். அதற்கு பதில் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகலாம், நீங்கள் ஆட்டோ ஆன்சிலரி போகலாம், நீங்கள் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை இதை நேரோ டவுன் பண்ணுறதோட நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து கோர்ஸ், நிறைய புது கோர்ஸ் வருது, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்காக நிற்கிறத விட இந்தமாரி ஒரு பேஸ் நல்ல கோர்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல 194 மேலே கட் ஆஃப் எடுத்திருக்காரு, நல்ல ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படி ஆட்டோமொபைல்ஸ்னாக்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. நிச்சயமாக. நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஐஐடி நீங்கள் குறிப்பிட்டீங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் அவங்க வந்து 4 பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸு, டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், ஏரோஸ்பேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இப்போ இந்த 4 பிஜி கோர்ஸுக்குமே வந்து அடிப்படை கல்வி அவங்க பிஇ ஸ்பெசிஃபை பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸில் அதுக்கு ஃபண்டமெண்டல் பிஇ என்ன பண்ணியிருக்கணும்னா மெக்கானிக்கலில் பண்ணியிருக்கணும், இல்லை சிவிலில் பண்ணியிருக்கணும். டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், இஎன்ஐ, இந்த 4 கோர்ஸில் இருந்துமே அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன பிஜி கோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நேரோ டவுன் பண்ணிக்கிறதுல எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. ஆனால் ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கும்போது அப்போவே நம்மளுடைய துறையை குறிக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் நான் வந்து 100% நிச்சயம் நல்ல வழிகாட்டுதல். நம்ம நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னு திரையில் பார்த்துடலாம். ஒரு நேயர் அவங்க மகனுக்காக கேட்டிருக்காங்க. +2ல பயோமேத்ஸ் எடுத்திருக்காங்க. ஹி வாண்ட் டு ஸ்டடி எம்பிபிஎஸ், மருத்துவம் படிக்க விருப்பப்படுறாங்க. ஆனால் அதை அச்சீவ் பண்ணலை அப்படின்ற அடிப்படையில் வாட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் இன் பயாலஜி, வாட் அபவுட் பயோமாலிகுலர் இன்ஜினியரிங் அண்ட் பயோமெடிக்கல், அதை பற்றி கேட்டிருக்காங்க. விச் இஸ் த பெஸ்ட் ஸ்கோப்? இது 2 இருக்கும், பயோமாலிகுலர் அண்ட் பயோமெடிக்கல். இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம் மாறன் சார். இல்லை, அவங்க இன்கேஸ் அவங்க வந்து பயோ மேத்ஸுங்கும்போது பயோ இதும்போது கண்டிப்பாக வந்து மெடிசன் ஸ்கில், இப்போ நீட்டு இது நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்குதுங்க. தாராளமாக அவங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் பயோ மெடிக்கலும் போகலாம், இல்லை பயோ மாலிகுலர் போகலாம். ஸோ பயோ மெடிக்கல் போனாக்க உங்களுக்கு வந்து 2 சைடும் வந்து உங்களுக்கு போகிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் போகலாம். பயோ மாலிகுலர் அப்படிங்கும் போது எனக்கு ஒன்லி ரிசர்ச் ஓரியன்ட் தான் உங்களுக்கு. இந்த ரிசர்ச் ஓரியன்ட் நீங்கள் வந்து அதில் நேரோ டவுன் பண்ணிடுறீங்க. என்னை பொறுத்தவரை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் குட், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே நீங்கள் வந்து பயோ மாலிகுலர் பண்ணிங்கனாக்கா வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் உள்ள யூனிவர்சிட்டிஸோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 2மே நல்ல கோர்ஸு. இது வந்து ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸு. ஈவன் நீங்கள் வந்து பயோமெடிக்கல், பயோ மாலிகுலர்லாம் வந்து ஃபர்தராக எம்எஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஹெச்டி பண்ணிங்கனாக்க உங்களுக்கு டாக்டரை விட உங்களுக்கு 10 டைம்ஸ் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக இருக்கும், நல்ல ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் நேரம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க ஃபண்டிங் உங்களுக்கு நிறையா இருக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். 2 துறையிலுமே வந்து நீங்கள் பயணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேர் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துவோம். ராகவேந்திரன், வணக்கம். உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், +2 முடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பிடெக் பாலிமர் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு, எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கலாம், வேலை வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். சரிங்க.
அவங்க பாலிமர் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க. நீங்கள் பாலிமர் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சில கோர்சஸ் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு பாலிமர் இன்ஜினியரிங் கோர்ஸ் கொடுக்குறதே வந்து நிறைய உங்களுக்கு ஐஐடியில் கொடுப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுப்பாங்க. அதுமாரி ஒரு லிமிடெட் ஈவன் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் அந்த அளவுக்கு கொடுக்குறது கிடையாது. ஆகையால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பாலிமரில் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் தாராளமாக படிக்கும்பொழுது நீங்கள் செகண்ட் இயர் இட் செல்ஃப் நல்லா வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாக்கா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் அந்த நாலேஜோடு நீங்கள் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. சரி, ஃபேஸ்புக்கில் சில நேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம், திரையில் பார்க்கலாம். மது அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், வெதர் கேர்ள்ஸ் கேன் ப்ரிஃபர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசியிருக்கோம். இளம் பூரணன் சார், நீங்கள் இதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். பெண்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய இந்த கற்றல் அனுபவத்தில் பெண்கள் எவ்வளவு சதவிகிதம் மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கான தேவைன்றது இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் எந்த அளவில் இருக்குது, அதை பற்றி சொல்லலாம். இது ஒரு பொதுவான கேள்வி தான். பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகளில் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணக்கூடிய கேர்ள்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கல்லூரியில் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் சேரலாம் அப்படின்னாக்கா அதில் ஒரு 4 பேர் 5 பேர் கேர்ள்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம். பெரிய கல்லூரிகள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி போன்ற கல்லூரிகளில் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30%, அதாவது ஒரு 120ல் வந்து ஒரு 20-30 பேர் வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க. இதில் என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அச்சம் அப்படின்னாக்கா, மெக்கானிக்கல்னாலே வந்து மிஷின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேத் ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் உள்ள வெயிட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரென்த்து வேணும். அதெல்லாம் வந்து பெண்கள் பொதுவாக வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க தேர்வு செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இசிஇ, ஒரு லைட்டான விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியது, ஹெவியான விஷயங்கள் இல்லாத துறைகளை தான் அவங்க பொதுவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் மெக்கானிக்கல் போகிறது வந்து யாருமே வந்து தடை செய்ய முடியாது. எல்லாருமே வந்து அதில் போகலாம், அதை பற்றி படித்து நல்லா ஷைன் பண்ண. மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபிசிக்கலாக ஹார்டான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணது தான் ஆகணுமா? கண்டிப்பாக. அது ஒரு பர்டிகுலர் டயத்தில் லேப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, லேத்தை வந்து தே ஹேவ் டு ஹேண்டில். படிக்கும் பொழுது வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது, வேலை வாய்ப்புன்னு வரும்போது மெக்கானிக்கலில் இப்போ வந்து ஒரு துறை சார்ந்த விஷயங்கள், மெக்கட்ரானிக்ஸ் எடுத்துங்க. மெக்கட்ரானிக்ஸ்ன்றது மெக்கானிக்கல் விஷயங்களை அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய டிசைன் சம்மந்தப்பட்ட விஷயம், அறிவு சார்ந்த மெக்கானிக்கல் தொழில்நுட்பங்களில் கண்டிப்பாக அவங்களால ஈடுபட முடியும். ஆனால் டைரெக்டாக மெக்கானிக்கல் சைட்டில் ஒர்க் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான கடினமான விஷயங்களாக தான் இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். 2 நேயர்கள் இணைப்பில் வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ரம்யா, வணக்கமா, உங்கள் கேள்வி கேட்கலாம். சார், நாட்டா எக்ஸாம் எழுதாம ஆர்கிடெக்சர் படிக்க முடியுமா சார்? வாய்ப்பே இல்லைம்மா. ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? நான் பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன் சார், இப்போ +2ல. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு என்ன வழின்றதை நம்ம இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக அக்ஷயா, வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், நான் அக்ஷயா பேசுறேன் சார். உங்கள் கேள்வி கேட்கலாம். பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குங்களா சார் பண்றதுக்கு? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அப்படி இல்லைன்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், இது ரெண்டுல எது பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. முதல்ல நம்ம அக்ஷயா அந்த மாணவியோட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம ஆர்கிடெக்சரில் ட்ராவல் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் அக்ஷயா செகண்ட் அந்த பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டு இல்லை ஏர்கிராஃப்ட், நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே உங்களை வந்து ஹம்பக் பண்ணுற வேலை. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் ஜென்ரல் பிபிஏ எடுத்துங்க. நீங்கள் ஜென்ரல் பிபிஏ எடுத்துட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எம்பிஏ பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ரிசர்வேஷனோ இல்லை டிக்கெட்டிங்கோ இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய டெசிக்னேஷன்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிபிஏ ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. எனக்கு நீங்கள் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் போட்டாங்க, அந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு 50 பேர் வந்து இன்டர்வியூ வரும்போது 5 பேர் தான் தேவைப்படுவாங்க. 2000 சம்பளத்துக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இல்லை 5000 கூப்பிடுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது உங்களுடைய லைஃபே வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிடும். நீங்கள் வந்து ஜென்ரல் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் எம்பிஏவில் ஹியூமன் ரிசோர்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லை மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்களோ இல்லை மற்ற சம்மந்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது உலகம் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கும், நல்ல மார்க்கெட் ரொம்ப அகலமாக இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலிமா சொல்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயங்கள். ஆகையால் அப்படி செஞ்சீங்க நீங்கள். அதற்கு அடுத்தது இந்த நாட்டாங்கிற அக்ஷயா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாட்டா தேர்வு இல்லை அப்படின்ற அடிப்படையில் இளங்கலையில் அவங்க வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆர்கிடெக்சர் எடுத்து படிப்பதற்கு. ஆனால் ஆர்கிடெக்சராக தான் நான் ஆகணும் அப்படின்னா அவங்க யூஜியில் என்னென்ன இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம்? எடுக்கலாம். அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அடுத்தது நீங்கள் எம்ஆர்க் பண்ணலாம். நீங்கள்
பட் ஆனால் நீங்கள் ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் முடியாத விஷயங்கள். நீங்கள் அன்ஆத்தரைஸ்டாக தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நீங்கள் இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் இயர், எனக்கு இப்போ வந்து ஆர்கிடெக்சர்ஸ் எனக்கு நிறைய ஆர்டிகளே வந்துருக்கு, நிறைய இஷ்யூஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவரிடே இதெல்லாம் லாஸ்ட் டைம் 4 times அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரே ஒரு நாள் எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க, ரிசல்ட் இன்னும் கொடுக்கல. நிறைய மாணவர்களும் கல்லூரியில் வந்து பிரச்சனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. இல்லைனா நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் போங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் எம்ஆர்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் நீங்கள் போகலாம், எனக்கு டிசைன்ஸ் நீங்கள் போகலாம், இல்லை பிஇ சிவில் இன்ஜினியரிங் போயிட்டு எம்ஆர்க் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆர்கிடெக்சர்ஸ் கனவுனாக்க இதுதான் பண்ணணும். இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் நாட்டா முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ரியல் ஆர்கிடெக்சர்ஸ் யூ கேன் சர்டிஃபைடு உங்களோட கவுன்சில் ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நிச்சயமா மதுரையிலிருந்து ரம்யா கேட்ட கேள்விக்கான பொருத்தமான விடை கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். சில நேயர் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க, அது இன்னும் திரையில் பார்க்கலாம். பெயர் குறிப்பிடலை. ஹாய் சார், ஐ எம் அரவிந்த் சென்னையிலேருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காரு. இந்த ஸ்கோப்பின் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கேட்டிருக்காங்க, நீங்கள் அதற்கான ஆன்சர் கொடுக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒரு குறுகிய துறை சார்ந்த விஷயம்தான். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்களில் மோஸ்ட்லி வந்து இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்லேருந்து விளங்கி ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு வராங்க. இப்போ பெட்ரோலியம்லாம் பார்த்திங்கன்னா நான் ரெனியூவபிள், அதை எடுக்க குறைஞ்சிரும் ஒரு பர்டிகுலர் டயத்தில். அதுவும் வந்து எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி துறை எடுத்தாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி சப்போஸ் துபாய் அந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறதுக்கு அங்கே அதிகமான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே தங்களுடைய வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு பதிலாக இதே மெக்கானிக்கல் படிக்கலாம். அந்த மெக்கானிக்கல்லையே வந்து துறையை வந்து பிஜிக்கு போகும்போது இந்த மாதிரி பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரி, 2 நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நாகலட்சுமி வணக்கமா, உங்க கேள்வி கேட்கலாம். எங்க பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா சார். சரிங்க. இப்போ அவ எந்த இது படிச்சா அவளுக்கு வேல்யூ இருக்கு சார்? 12ஆம் வகுப்புல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படித்தானே? ஆமாங்க. அவங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்க? அவங்க 12ஆம் வகுப்புல எத்தனை சதவிகித மதிப்பெண்கள் எடுப்பாங்க? எவ்வளவுமா எடுப்ப? பேசிக் பாத்தீங்கன்னா அவ 1000 எடுப்பா சார். சரிங்க. அவங்க என்ன படிப்பு படிக்க விருப்பப்படுறாங்க? அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதுல இப்போ எப்படி இருக்கு அதோட வேல்யூலாம் என்னன்னு சொல்லுங்க சார். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. 80 விழுக்காடு மதிப்பெண் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பூமா, வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம். சேலத்துல இருந்து. சார், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சரி. எந்தெந்த காலேஜ்ல யூஜி கோர்ஸ் இருக்கா, எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தி கேட்கணும். சரிங்க, மிகச்சிறந்த கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நாகலட்சுமி, பூமா, உங்கள் இருவரின் கேள்விக்கான விடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம நிபுணர்கள்ட்டேந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அறிவை விரிவு செய் தொடரும். அறிவை விரிவு செய்ய தொடர்கிறது. ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் போன்ற தனிச்சிறப்பு வாய்ந்த படிப்புகள் படிக்கலாமா, எங்கு படிக்கலாம், படித்தால் வேலை கிடைக்குமா என்ற இந்நிகழ்ச்சியுடன் இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய பொறியியல் கலந்தாய்வுக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கலந்தாய்வுக்கு எப்படி தயாராகணுன்ற உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக கேட்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய பெயரை குறிப்பிடுவது சிறந்தது. இடைவேளைக்கு முன்பாக ஒரு 2 நேயர்கள் கேட்டிருந்தாங்க. நாகலட்சுமி, பூமா, அவங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க அவங்க மகளுக்கு. என்னை பொறுத்தவரை ஒரு 1000 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிற நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 இயர்ஸ் படித்து அப்புறம் நீங்கள் எம்எஸ்சி படித்தா தான் நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போக முடியும். அதற்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு தலைச்சிறந்த கல்லூரியில் ஒரு 10 இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அல்ல அதுக்கு அடுத்து ஒரு 20-25 கல்லூரிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அதுக்கு சூழ்நிலைகள் மிக முக்கியம். அவங்க ஆரம்பத்தில் 80 விழுக்காடு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ அந்த 80 விழுக்காடு மதிப்பெண்றது கலை படிப்புகள் பிஎஸ்சியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு சிறந்தது இருக்குது? நீங்கள் இருக்குது சார். இருக்கும்போது நீங்கள் அண்டர் கிராஜுவேட்ஸ் நீங்கள் பண்ணும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிங்கனாக்க பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங் சென்டர் எடுப்பாங்க. இதே நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனாக்கா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், இல்லை நெட்வொர்க் நீங்கள் போகலாம், இல்லை மற்றவங்க பேங்கிங் சம்மந்தப்பட்டது நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எப்போதுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். அந்த கல்லூரி எடுக்கும்போது நீங்கள் நல்ல கல்லூரி எடுத்துகிட்டே எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் நினைக்கிறேன். ஆகையில் அதுக்கு அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், பெஸ்ட் காலேஜ்னாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அன் எக்ஸலண்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு டாப் 50 உள்ள கல்லூரியில் வந்து அந்த பயோமெடிக்கல் இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கலாம், இல்லை மற்ற அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே வந்து பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த மாரி வந்து காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கோர்ஸ் வந்து எப்போ கொடுத்தாங்க, அதனுடைய லெபார்டரிஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே ப்ரீவியஸ் பிளேஸ்மெண்ட் விச் ஆர் மோர் ரெலவென்ட் டு தி பயோமெடிக்கல்.
அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பயோமெடிக்கல் எடுத்துட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கூட நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் டியை பொறுத்தளவில் நாங்கள் எப்பொழுதும் சொல்கிறது வந்து என்னன்னாக்க ஃபார்ம் டி விச் இஸ் ஈக்குவல் டு டாக்டரேட். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பிரின்சிபல் ஆகலாம் ஃபார்மசி காலேஜில், ப்ரொஃபஸர் லெக்சரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஃபார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனியில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் போகலாம், நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம், R&Ds போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 6 வருஷம் கழிச்சு நம்ம சிந்திக்கிறது கண்டிப்பாக அது நல்ல ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. இந்தியாவில் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சூழல் நிறைய வரும் நான் நினைக்கிறேன். 2 நேயர்கள் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சித்தார்த் வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், சித்தார்த் பேசுகிறேன் சார். சார் நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க. நான் வந்து RBI கிரேட் பி ஆஃபீஸர் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சார். சரிங்க. அதுக்கு என்ன மாதிரி தகுதி தேவைப்படுது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? அதே மாதிரி CSICW படிச்சுட்டு போறது நல்லதா இல்லை ஜஸ்ட் பிகாம் வச்சுட்டு அதோட உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன சித்தார்த்? வயது 24 சார். RBI தேர்வு எழுத விருப்பப்படுறீங்க? கிரேட் பி ஆஃபீஸர் போஸ்டிங் சார். சரி, ஓகே. சமீபத்தில் வெளியாகிருக்கிறது. இன்னும் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நீங்கள் இந்த விண்ணப்பிக்கக்கூடிய பணியை ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக அருணாச்சலம் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். சார் என்னுடைய கிராண்ட் டாக்டர் வந்து இப்போ +2 எழுதியிருக்காங்க. சரிங்க. நாளைக்கு ரிசல்ட் ப்ரப்போஸ் நாளைக்கு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சரி. இங்கிலீஷ் வேணாம் வாங்குறாங்க. சரி. அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சரிங்க. உங்களுக்கு உங்கள் பெண்ணோட மதிப்பெண் எத்தனை சதவிகித மதிப்பெண்கள் எடுப்பாங்க? என்ன பிரிவு எடுத்து படிச்சிருக்காங்க? அவங்க வந்து BSc பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க +2ல. சரிங்க. எபோவ் 1000க்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, நிச்சயமாக. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இந்த வருடம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்தாய்விற்கு முன்பாகவே அவங்க கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கல்லூரிக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 13 அரசு கல்லூரிகள் இருக்காங்க, தனியார் கல்லூரிகளும் இருக்காங்க. நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு அந்த கலந்தாய்வுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்த பல படிப்புகள் இருக்குது. அந்த படிப்புகளை நீங்கள் படிக்க முடியும். நம்ம நிகழ்ச்சியிலேயே வேளாண் படிப்பு பற்றி ஒரு பிரத்யேகமாக ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். வேளாண் படிப்புகளுக்கான தேவை என்ன அப்படின்றத நம்ம மாறன் சார்ட்ட கேட்டுடலாம். அக்ரிகல்ச்சர்ஸ் நீங்கள் பொறுத்தளவு இன்றைக்கி பார்த்தோம்னாக்க அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன். இன்றைக்கி யாருமே வந்து அதை பற்றி ஒரு இம்பாக்ட் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். ஏதோ கிடைக்கிது உணவு நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் எல்லாமே இது சயின்டிஃபிக்காக வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சயின்டிஃபிக்கு அந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸோடைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்ஸ் நீங்கள் போகணும்னாக்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகலாம், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போகலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகலாம், பேங்கிங் செக்டர் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸ்னால் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு, பயோடெக்னாலஜிஸு இந்த மாதிரி போகலாம். செரிகல்ச்சர் இஸ் அன் எக்ஸலண்ட் உங்களுக்கு பிளான்ட் சயின்ஸு, செரிகல்ச்சர்ஸு ஆகையால் வந்து ப்ரைவேட் செக்டர்லேயே இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தோம்னாக்க டைரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குனாக்க உங்கள் அக்ரி பீப்புளுக்கு நிறையா கொடுப்பாங்க. நாட் ஓன்லி த பவுல்ட்ரி டைரி டிப்ளமோஸு BSc அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆகும். அதேமாதிரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட இம்பாக்ட் நிறையா இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கும். தாராளமாக இன்றைக்கி அக்ரி போகலாம். எனக்கு அதனால தான் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏலியராகவே வந்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக காம்படிஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. தாராளமாக நீங்கள் போகலாம். அதில் நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு மாணவர்கள் எல்லாருமே போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு இம்பாக்ட் எனக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு UPSCக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் பேங்கிங்கு போகிறதுக்கும் பெரிய ஒரு இதாக இருக்குது. நிச்சயமாக சித்தார்த் அப்படின்ற ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாரு. அவர் வந்து காமர்ஸ் முடிச்சிருக்காரு. RBIயோட கிரேட் B ஆஃபீஸருக்கான அறிவிப்பு வந்திருக்கு. 100க்கு 150 இடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். RBI நடத்தக்கூடிய தேர்வுகள் மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு என்ன வித்தியாசம்? இதற்காக எப்படி தயாராகலாம்? அடிப்படையான அம்சங்கள் என்ன? அதாவது RBI வந்து பேங்கிங் ப்ரொஃபஷன்ஸ் இது எல்லாமே மோரலஸ் சிமிலர். நீங்கள் UPSC வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், TNPSC சம்திங் டிஃப்ரெண்ட். ஆகையால் நீங்கள் வந்து பேங்கிங் ப்ரொஃபஷன்ஸ் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு என்ன அந்த பேங்கிங் சம்மந்தப்பட்டது, இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கு, அரித்மெட்டிக்ஸு, ரீசனிங்ஸு இதுதான் நீங்கள் ஒன்று அதிகமாக பண்ணணும். அதுக்கு அடுத்தது எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நீங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சேர்ந்த விட நீங்களே அந்த கொஷின் பேங்க் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதில் டைம் மேனேஜ்மெண்ட் வெரி முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் நான் வந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஒரு பார்ட்டில், அதை வந்து நான் எவ்வளோ நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன், அதுதான் முக்கியம். இதை நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரெகுலராக பண்ணால் தான் முடியும். நான் எக்ஸாமில் உட்காந்து பண்ணி எனக்கு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக சித்தார்த். கூடுதலாக 3 நிலைகள் இருக்கக்கூடிய இதில் முதல் நிலையில் உங்களுடைய பொருளாதார அறிவை சோதிக்கும் வகையில் கேள்விகள் இடம்பெறும். 2வது பேப்பரில் உங்களுடைய ஆங்கில புலமையை சோதிக்கிற அளவில் தேர்வு இருக்கும். அதற்கு அடுத்தது நேர்முக தேர்வு. நீங்கள் எளிதில் இந்த கிரேட் B ஆஃபீஸருக்கு போக முடியும். இதிலிருந்து நான் ஒரு கேள்வி எடுத்துட்டு நான் இளம்பூரணன் சார்ட்ட போகிறேன். ஆரம்பத்திலே நம்ம குறிப்பிட்டோம் மருத்துவம் சார்ந்து சில கேள்விகள் கேட்டாங்க. மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய மருத்துவ உபகரண பொறியியல் படிப்புக்கான தேவை என்ன? அந்த படிப்புகளை எங்கே படிக்கலாம்? அதற்கான இளநிலையில் என்னென்ன தகுதிகள் தேவை?
இப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இப்போது ஒரு ஸ்கேனிங் மிஷின் எடுத்துக்கிறோம், சிடி ஸ்கேன் இருக்குது, அதில் உள்ள பின்னாடி உள்ள டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கும் இப்போதும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சிடி ஸ்கேனர்ஸ், எக்ஸ்ரேஸு இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரீஇன்ஜினியரிங் ஒர்க்ஸுன்னுவாங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண விஷயங்களை எடுத்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அதை தெரிஞ்சு அதை திருப்பி அதை சரி பண்ணுறதோ இல்லை வேறு விதமாக அதை நமக்கு தேவையான முறையில் ஆப்ரேட் பண்ணிக்கிறதோ இருக்காங்க. இன்றைக்கி இந்த டாப் ட்ரெண்ட்ஸ் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிலிப்ஸு இருக்குது, எக்ஸ்ரே மிஷின்ஸு டெவலப் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த ஜிஇ ஜென்ரல் எலக்ட்ரிக் அவங்க தனியாகவே இந்த பயோமெடிக்கல் விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் செலுத்தி அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த R&D எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரெண்டுமே வெளிநாட்டு கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னாக்கா இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஒரு பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேனிங் இந்த விஷயங்களை பற்றி படிக்கணும்னா ஃபண்டமெண்டலாக அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே இதை பற்றிய ஃபிசிக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே இப்போ சிக்னல் ப்ராசஸிங்கிற முறையில், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கிற முறையில் வந்துருச்சு. ஸோ ஒரு மனுஷனுக்கு அந்த கம்யூனிகேஷன் எபிலிட்டி பற்றி படிக்கணும்னா அவங்க ECEO எலக்ட்ரானிக்ஸோ ஏதோ படிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி படிக்கணும்னா E&I அந்த துறை சார்ந்து படித்தோம்னா அதை பற்றி இன்னும் நுணுக்கமான அறிவுகளை அடிப்படையாக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் PG கோர்ஸ் பண்ணும்போது பயோமெடிக்கலில் போய்க்கலாம். சரி, அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். நேயர் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நம்ம திரையில் பார்க்கலாம். ரம்யா ஸ்ரீ அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பெண் 12th முடிச்சிருக்காங்க, பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஷி வாண்ட் டு ஸ்டடி BA இங்கிலீஷ் அப்படின்ற, நான் இங்கிலீஷ் படிக்க விருப்பப்படுறாங்க. விச் கோர்ஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதோட இன்ஜினியரிங்கோட அவங்க ஃபேஷன் டிசைனிங்கும் கம்பேர் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கா ஃபேஷன் டிசைனிங்கா அப்படின்ற ரெண்டில் எது சிறந்ததாக இருக்கும், இரண்டிற்குமான தேவை என்ன, இன்ஜினியரிங் படிக்கும் பொழுதே ஃபேஷன் டிசைனிங்கான அறிவை எப்படி வளர்த்து கொள்வது? ஓகே, ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி இங்கிலீஷ், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ். தென் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேஷன் டிசைன்ஸ் போகணுங்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாக்கா நம்ம நிறைய நம்ம இதுமாரி நிகழ்ச்சியில் சொல்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் கிராமத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் பயங்கர டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி. அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நாங்கள் BA முடிச்சுட்டு ஒரு B.Ed முடிச்சுட்டு நான் டீச்சர்ஸ் ஆகிடுறேன், ஒரு மாண்டிச்சேரி ஸ்கூல் டீச்சர் ஆகிடுறேன், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சர்ஸ். நீங்கள் அதுக்கு மேலே BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் இன்றைக்கி மீடியாவில் பார்த்தோம்னாக்க அந்தளவுக்கு ஜேர்னலிஸ்டோட ரோல் வெரி எக்ஸலண்ட்டான ரோல். அதற்கு இது பேஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ். மேகசின்ஸ் இருக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் போகலாம். டிரான்ஸ்லேட்டர் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் இருக்குது, இன்றைக்கி நிறைய வெப்சைட் கம்பெனிஸ் நிறையா இருக்கிறாங்க. கண்டென்ட் ரைட்டிங்கு, டிரான்ஸ்லேட்டர்ஸ் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை மேலே நீங்கள் என்ன இருக்க MBA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் போகலாம், இல்லை மார்க்கெட்டிங் போகலாம், MSW சோஷியல் ஒர்க் இருக்குது நீங்கள் போகலாம். இதுக்கு மேலே நீங்கள் லா பண்ணலாம். எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எல்லாமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸோடைய பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது யாருக்கு தெரியறதே இல்லை, B.Ed மட்டும்தான் அவங்க நம்பி இருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபேஷன் டிசைன்ஸ் சொல்லும்போது நீங்கள் ஃபேஷன் டிசைன்ஸ் பண்ணும்போது என்னக்கா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல க்ரியேட்டிவிட்டி இதில் மிக முக்கியமான விஷயம். நல்ல க்ரியேட்டிவிட்டி இருந்தாக்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேஷன் டிசைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஷன் டிசைன் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அவங்களாம் இன்றைக்கி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக அவங்க நிச்சயமாக BA இங்கிலீஷ் எடுத்து படிச்சுட்டு அதை கூடவே ஃபேஷன் டிசைனிங் சார்ந்த அறிவுகளை கற்றுக்கும் பொழுது ரெண்டுலையும் அவங்க கால் பதிவு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக 2 நேயர்கள் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவன் வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார், என் பொண்ணு +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க சார். சரிங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஜீவன் என் பேரு. சரி சார், இப்போ அவங்க CSC கம்ப்யூட்டருக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சார். எத்தனை சதவீத மதிப்பெண்கள் எடுப்பாங்க? அவங்க எப்படி 1000 மேல வருவாங்க சார். 80 விழுக்காடு. சரி வருவாங்க சார். அது தவிர இன்னொரு கேள்வி, அது 2வது கேள்வி, கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தா டீச்சிங் லைன் தவிர வேற என்ன துறைகள்ல போலாம் சார்? அதையும் கொஞ்சம் நல்லது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக எழிலரசி வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம் சார், நான் பிஎஸ்சி நர்சிங் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கு. சரிங்க. இல்ல பிஎஸ்சி பண்ணலாமா இல்ல BA பண்ணிக்கலாமான்னு 2 ஐடியால இருக்கு. நானு சயின்ஸ் குரூப். சரிங்க. இப்போ ரீசெண்டாவே எக்ஸாம் எழுதியிருக்கேன். என்னோட ஏஜ் 28 ஆகுது. சரிங்க. இதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணா எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்குங்களா இல்ல BA பண்ணலாமா அப்படின்றது இருக்கு. BA ல என்ன பிரிவு எடுத்து படிக்க நீங்க விருப்பப்படுறீங்க? BA இங்கிலீஷ் பண்ணிக்கலான்னு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. முதல்ல ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு நம்ம போயிடலாம். அவங்க பெண்ணுக்கு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதே 80 விழுக்காடு மதிப்பெண்கள், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் அவங்க எனக்கு டீச்சிங் லைன் வேண்டாம்,
எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை கேட்குறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் எனக்கு நான் வந்து இது வந்து தாராளம் 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்ததான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு ஃபைனான்ஷியல் கன்சைன்ஸ்னால் அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாக்க ஒரு பிபிஓ கம்பெனிஸ் போகலாம். பட் ஆனால் நல்ல திறமையாக நீங்கள் படிச்சிங்கனாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் நீங்கள் நிறைய பண்ணிக்கணும். C++, ஜாவாவோ இல்லை JTU இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் அங்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்தது வந்து ஒரு நேயர் வந்து என்ன கேள்வி அவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா வந்து 28 வயது 28 ஆயிடுச்சுன்னு குறிப்பிடுறாங்க. நர்சிங் படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நான் வந்து பிஏ இங்கிலீஷ் எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க டிப்ளமா நர்சிங் பண்ணாங்கன்னாக்கா அந்த போஸ்ட் டிப்ளமான்னு பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் பிஎஸ்சி நீங்கள் பண்ணலாம். பட் இப்போ இருந்து 28 வயசுக்கு போது என்னை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து ஒரு 4.5 இயர்ஸ் கோர்ஸ் அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேஷன் டிசைன்ஸ் நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயே ஃபேஷன் டிசைன்ஸ் இருக்காங்க. அதுலேயே வந்து எனக்கு இந்த பெல் அகாடமி உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஜுவல்லரி டிசைன்ஸ் இருக்காங்க. ஜுவல்லரி டிசைன்ஸு ஜுவல் மேக்கிங்க்கு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏஜ் ஆகும்போது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை ஒரு டிப்ளமா 1 இயர் கோர்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதை ப்ரொஃபஷனல் கோர்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆகிறது தான் மிக முக்கியமான விஷயம். எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப மிக கேள்விக்குறி. யாருமே வந்து வேலை கொடுக்குறது ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வேலைக்கான அந்த தேடல் வந்து கடினத்தன்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் ஃபேஷன் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனாக்கா வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் ஜுவல்லரி டிசைன்ஸ் கட்டிங்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இப்போ அவங்க பட்டப்படிப்பில் பிஏ இங்கிலீஷ் படிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நீங்கள் 3 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணுங்கிறேன்னா நீங்கள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் போட்டுட்டு 6 months ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லை டிப்ளமா கோர்ஸ் பண்ணிங்கனாக்கா அடுத்த ஒரு 6 monthsல நீங்கள் எங்கேயோ ஒரு ஆர்கனைசேஷன் வேலை பார்க்க முடியும். ஒரு 1 இயரில் நீங்களே வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா. வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வின்னு பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே தன்னோட கேள்வியை கேட்டிருக்காரு. அரவிந்த் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து தன்னோட உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் ஒரு குழப்பம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து ECE, EEE, மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 படிப்புகளை குறிப்பிட்டிருக்காரு. அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இளம்பூரன் சார்ட்ட அந்த கேள்வியை கொண்டுட்டு போயிடுறேன். நல்லா பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 படிப்புகள் ECE, EEE, மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறியியல் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்புகள் எல்லாம் வகைப்படுத்தியிருக்காரு. இதற்குண்டான வேறுபாடுகள் என்ன, எதை தேர்ந்தெடுக்கலாம், விரிவாக விளக்கத்தை கொடுக்கலாம். இப்போ வந்து அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 கோர்சஸில் மெக்கட்ரானிக் அப்படின்றது வந்து ரொம்பவும் துறை சார்ந்த படிப்பு. ஆக்சுவலாக மெக்கட்ரானிக்ஸ்ன்றதை விரிவுபடுத்திட்டோம்னா இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் மெக்கட்ரானிக்ஸு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எது ஒரு பிஇ லெவலில் படிக்கும்போதே மெக்கானிக்கல் படித்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக்கல் படித்தாலும் சரி, இல்லை ECE படித்தாலும் சரி, இதை ஒரு எலக்டிவாக சூஸ் பண்ணி கூட இந்த பர்டிகுலர் கோர்ஸை படிக்க முடியும். ஏன்னா இதுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் இப்போ எல்லாமே ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி கோர்சஸ்லேயே வந்து ஒரு எலக்டிவாக இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபண்டமெண்டலில் தான் ரொம்ப ஒருத்தனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா ECE, EEE இதை சூஸ் பண்ணுறது என்றைக்குமே பெட்டர் தான். கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய வைட் ஸ்கோப்ஸ் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ECE, EEE கம்பேர் பண்ணும்போது அவங்களால வந்து எந்த ஸ்ட்ரீம்லேயும் வளைஞ்சு கொடுத்து போக முடியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னாலும் போகலாம், ஏரோநாட்டிக்கல்னாலும் போகலாம். அந்த துறை சார்ந்த விரிவு அப்படின்றது ECEலையும் EEEலையும் அதிகம் இருக்குது. நிச்சயமாக 2 நேர்கள் இணைப்பில் காத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். காயத்ரி, வணக்கமாக உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம். நான் 12th பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கேன். இப்போ காலேஜ்ல வந்து நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை IT, BTech அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நிச்சயமா வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் எத்தனை சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க? 1100 இல்லை 1000 above அப்படிதான் வரும். நீங்கள் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களா? 12ஆம் வகுப்புல மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இருக்கு. சரி, நிச்சயமாக உங்களால் படிக்க முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக கார்த்திகா, வணக்கமா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் 12th முடிச்சிருக்கேன். நான் பயோடெக்னாலஜி எடுக்கலான்னு இருக்கேன். BSc எடுக்கலாமா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த கேள்வியை நான் சார்ட்ட உங்களுக்கு வந்துடுறேன். பயோடெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க. இது ஒரு பொதுவான குழப்பம் தான். பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாமான்னு ஏன் இந்த பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாமான்ற அந்த குழப்பம் ஏன் ஏற்படுது? இல்லை, அதுதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ். ஸ்கோப்பு இருக்கா இல்லையாங்கிறதா. ஸ்கோப் இல்லாத பொழுது அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆகையால் வந்து என்ன பொறுத்தளவு வந்து அந்த நேயர்கள் வந்து இதுதான் இந்த மாணவர்கள் வந்து நான் +2 இந்த குரூப் படிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் படிக்கலாமா, நான் எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயங்க. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்கள் இன்ஜினியரிங் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ்
தாராளமாக படிக்கலாம் இன்ஜினியரிங்கில். நீங்கள் நல்லா படிங்க, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்கன்னு இருக்கும். அதுக்கடுத்து பிஎஸ்சி பயோடெக் என்ன பொறுத்தவரை நீங்கள் பிஎஸ்சி பயோடெக் 3 இயர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எம்எஸ்சி ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ரிசர்ச், ஏன்னா இது ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ். நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பண்ணுறதுக்கு நீ பிடெக் பயோடெக் எடுத்துங்க நீங்கள். அப்புறம் அதுக்கடுத்து எம்எஸ் நீங்கள் போங்க, எம்எஸ் ரிசர்ச் நீங்கள் போங்க, இல்லை எம்டெக் பயோடெக் போங்க. பயோடெக்லேயே நீங்கள் வந்து மாலிகுலர் நீங்கள் போய்க்கலாம், நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் நீங்கள் போகலாம், ஃபார்மா போகலாம், ஃபார்மாகாலஜி போகலாம். அதில் நிறைய ஒரு டிவிஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிடெக் பயோடெக்கை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு கனடாவில் ஜெர்மனியில் வந்து அப்ராடில் வந்து எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் போயிட்டு அங்கே ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் போகலாம்ல, இல்லை அண்டர் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அங்கே போனீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இன்றைக்கி வந்து இப்போ இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பயோடெக் சம்மந்தப்பட்டது டெவலப்மெண்ட் இருக்குது, ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கும். ஏன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் ஹெல்த் கேர் செக்மெண்ட்லையும் உங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னு பார்த்துங்க. அந்த செகண்ட் இயர் இட் செல்ஃப் யூ ஹேவ் டு பி மோர் ஃபோக்கஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர். அந்த எக்ஸ்போஷர் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும் உங்களுக்கு. நிச்சயமா. இதுலேருந்து ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு எழுது இளம்பூரன் சாட்டை நான் கேட்க விருப்பப்படுறேன். ஒரு பொதுவான ஒரு பார்வையை பார்க்க முடியுது. பொறியியல் கல்லூரி பொறியியல் மாணவர்களில் நுழைவுத் தேர்வு வழியாக, வளாகத் தேர்வு வழியாக ஐடி கம்பெனிக்கு போகிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்களோட எண்ணிக்கை சிஎஸ்சி ஐடி படிப்பவர்களுக்கு இணையாக இசி படிப்பவர்களோட எண்ணிக்கை இருக்குது. அவங்களுக்கு ஒரு முதல் வாய்ப்பு கொடுப்பது போல் ஒரு தோற்றம் இருக்குன்னு வெளியில் ஒரு பேச்சு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது சிஎஸ்சி இல்லை ஐடி படிக்கிறாங்கன்னா அந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த துறையில் உள்ள லாங்குவேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு குறுகிய விஷயங்கள், ஹார்ட்வேர்ஸு இதெல்லாமா படிக்கிறாங்க. வேற இப்போ நீங்கள் வந்து ஈஸின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு சப்போர்ட்டிவ் கோர்சஸ் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ ஒரு அசம்பிளி லெவல் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னாக்கா மைக்ரோ ப்ராசஸர் வந்து அட்வான்ஸ்டாக படிக்கணும். மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸு. இப்போ அதையே வந்து அவங்க 2 லெவலில் படிக்கிறாங்க. ஈசியில் படிக்கிறவங்க எலக்டிவாக எடுத்து படிக்கணும், அட்வான்ஸ்டு மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டம்ஸும் படிக்கிறாங்க. சிஎஸ்சிலையும் இருக்குது. சிஎஸ்சியில் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் ஒரு கோர்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஈசியில் படிக்கும்போது அவங்க எலக்ட்ரானிக்ஸ் பற்றி, அதாவது அந்த ஹார்ட்வேர், அதோடைய மெமரி மேனேஜ்மெண்ட்டு, அதில் உள்ள டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க லாங்குவேஜில் ஷைன் பண்ணலனாலும் அதோடைய அடிப்படையான ஹார்ட்வேரில் ஷைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 100% ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அவைலபிலிட்டி உண்டு இருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். நம்ம வாட்ஸ்அப் மூலமாக சில நேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தரலாம். விஜய் சென்னையிலிருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஹேவ் டேக்கன் பயோ மேத்ஸ் குரூப் இன் 12th பயோ மேத்ஸ் எடுத்திருக்கா சொல்லியிருக்காங்க. கேன் ஐ சூஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? நிச்சயமாக அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இஸ் தர் எனி ஸ்கோப் ஆர் வாட் ஆர் த அதர் கோர்சஸ் ஐ கேன் டேக்? நீங்கள் கொடுக்கலாம் ஆரம் சார் இதற்கான. தாராளமாக நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க தம்பி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு அன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டு, அதேமாரி வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, அது இல்லாமல் இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத், எனக்கு அவங்க ஹெல்த் கேர் செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே இந்த ரிலேட்டட் முக்கியம். இது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கிறது வந்து உங்களுடைய கல்லூரிகள் என்னென்னு பாருங்கள், உங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் தாராளமாக ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதர் கோர்சஸ் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா பயோமெடிக்கல் நீங்கள் 4 இயர்ஸ் பண்ணும்போது அடுத்து நீங்கள் 4 இயர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ரிலேட்டடாக போக முடியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் மற்ற கோர் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். இல்லை இஎன்ஐ எடுத்தாலும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் இஎன்ஐ எடுத்தால் நீங்கள் அதுக்கு அந்த ரிலேட்டடாக நீங்கள் பயோமெடிக்கல் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் பயோமெடிக்கல் எடுத்துங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷன் எடுத்துங்க, ஸ்கோப் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹெல்த் கேர் வளர்ந்துகிட்டு இருக்குது, வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நிச்சயமாக நம்ம ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல தான் இந்த இசிஇ ட்ரிபிள்இ இது போன்ற படிப்புகளோட தேவைன்றது இந்த வருஷம் இருக்க போது. இந்த வருடம் 27ஆம் தேதி கலந்தாய்வு ஸ்டார்ட் ஆக போகுது. கலந்தாய்வை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். கலந்தாய்வுக்கு எப்படி தயாராவது? கல்லூரிகள் தேர்ந்தெடுப்பது 2ஆம் பாகமாச்சுக்கலாம். எப்படி தயாராவது? கலந்தாய்வுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸுன்றதை வந்து இப்போவே வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். அவங்க கேட்க போகிறது என்னென்னா, இப்போ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 10th சர்டிஃபிகேட், அஃப்கோர்ஸ் +2 சர்டிஃபிகேட் இது வேணும். அவங்க என்ன கேட்டகரியிலேருந்து வராங்க அந்த கேட்டகரியை பற்றிய சர்டிஃபிகேட்ஸு. கேட்டகரின்றது போத் லைக் ஓசி பிசி அந்த மாதிரி கேட்டகரிஸும், அது மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னா அதை பற்றிய தெளிவான புரிதலும் அதை பற்றி சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மெயினாக இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கலந்தாய்வுக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு முன்னாடி போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு ரேங்கிங் உள்ள கல்லூரிகளில் வாய்ப்பு உண்டு.
இதில் வந்து சப்போஸ் ஒருத்தர் வந்து அந்த கலந்தாய்வு நேரத்தில் கலந்துக்க முடியல அப்படின்றதுன்னா மறு வாய்ப்பு கூட இருக்கு. ஆனால் வந்து அவங்க பழைய முறைப்படி அந்த சாய்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால தகுந்த நேரத்தில் காலத்தில் போயிட்டு அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுல முனைப்பாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி கட்டமைப்பு மற்ற விஷயங்களை பற்றி அவங்க தெளிவாக அலசி ஆராய்ஞ்சிக்கணும். குறித்த காலத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே போனோம்னா அவங்களே வந்து டிஸ்பிளே எல்லாம் வச்சுருப்பாங்க, என்னென்ன கல்லூரிகள் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசி அதை விஷயங்களை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுல பெட்டர். நம்ம அதை பற்றி பேசலாம். 2 நேயர்கள் நேப்பில் காத்திருக்காங்க. ஆஷிகா வணக்கமா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் 12th முடிச்சிட்டேன், பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். சரிங்கம்மா. பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணலான்னு இருக்கேன். ஆனா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிக்கும் ஸ்கோப் இருக்குன்றாங்க. இது ரெண்டுத்துல என்ன சூஸ் பண்றதுன்னு தெரியல. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. செந்தில்குமார் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். குட் ஈவினிங் சார். நான் சேலத்துல செந்தில் சார். சரிங்க. ஆக்சுவலா என் பொண்ணு வந்து +2 முடிச்சிருக்கு சார். இப்போ சரிங்க. 1100 எப்போ மார்க் வரும்ன்ற மாதிரி ஆக்சுவலா பிளான் பண்ணிருக்கு. சரிங்க. நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க. சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு அக்ரி போலான்னு ஒரு ஐடியா. அது இல்லாம இப்போ இன்ஜினியரிங் போனாக்கு என்ன கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு என்ன இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரியும். அக்ரி படிப்பதிலிருந்து ஏன் பின்வாங்குறீங்க? என்ன தயக்கம் உங்களுக்கு? பின் வாங்கலாம் இல்ல, அக்ரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆக்சுவலா இன்ஜினியரிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால வந்து அக்ரி போலாமா இன்ஜினியரிங் போலாமான்னு ஒரு கேர்ள்ஸ்க்கு என்ன ஜாப் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத கேட்குறேன். சரிங்க, நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகளும் இருக்கு. முதல்ல ஒரு நேர் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அவங்க வந்து பயோ மெடிக்கல் பயோடெக்னாலஜி சார்ந்த படிப்புகளோட சேர்த்து சைக்காலஜி சார்ந்த படிப்புகள், இது ரெண்டுல எது சேர்க்கலாம்? நேரத்தோட நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தில் இருக்கும். பிஎஸ்சி பயோடெக் நீங்கள் போகும்போது நீங்கள் எம்எஸ்சி பயோடெக் 5 years ஆகணும். இதுக்கு சைக்காலஜி போகும்போது சைக்காலஜியில் வந்து அந்த அளவுக்கு இப்போ கவுன்சிலர் போனால் அதுவும் நீங்கள் எம்எஸ்சி சைக்காலஜி தான் பண்ணி ஆகணும். என்னை பொறுத்தவரை சைக்காலஜிங்கிறது ஒரு சோஷியல் சயின்ஸ்னு வரதை விட நீங்கள் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு பயோடெக் பண்ணிங்கனாக்கா ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும். இல்லை நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக கவுன்சிலர் ஆகணும், ட்ரெயினர் ஆகணும், மோட்டிவேட்டர் ஆகணும், நீங்கள் சைக்காலஜி கோர்ஸ் நீங்கள் எடுத்துங்க. இது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ரெண்டில். அது வந்து இண்டஸ்ட்ரி சைடில் போகலாம், ரிசர்ச் சைடு. இது வந்து கவுன்சிலர், நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு நேர் வந்து அக்ரிகல்ச்சர் போகணுங்கிறாங்க, இல்லை பெண்ணுக்கு. அது என்னை பொறுத்தவரை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்போதுமே அட்வைஸ் பண்ணுறது நினைக்க, நீங்கள் அக்ரி வந்து எல்லாருமே எனக்கு நம்ம மக்கள் எப்போதும் இந்த சாயிர பக்கம் மாதிரி இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் மெடிக்கல், ஒரு நேரத்தில் இன்ஜினியரிங், இப்போ மெடிக்கல், இப்போ அதுக்கு இந்த பயோமெடிக்கல் அக்ரிகல்ச்சர் இப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணை வந்து ட்ரிபிள் எடுக்க சொல்லுங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். நான் எப்போதுமே வந்து இன்ஜினியரிங் பொறுத்தவரை சேஃபர் சைடு. நீங்கள் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போகலாம், பவர் தெர்மல் கார்பரேஷன் போகலாம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போகலாம். அது இல்லாமல் வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்க மெக்காட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட போகலாம், ரொபாட்டிக்ஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். நீங்கள் இவ்வளோ வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது உங்களுக்கு. ஈவன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையில் சேஃபர் சைடு பிரைவேட் செக்டர்ஸுக்கு போகலாம், பப்ளிக் செக்டர் போகலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ட்ரிபிள் எடுத்தீங்கன்னாக்கா ஃபார் பெட்டராக இருக்கும். அக்ரியை கூட விட்டு நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு. ஆனால் நல்ல கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அவங்களுக்கு, அதான் முக்கியம். நிச்சயமாக கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். நேரமின்மைன்றது நமக்கு முக்கியமாக இருக்குது. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் இன்ஜினியரிங் துறையில் ஒரு மாயையாக பார்க்கப்பட்ட ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் துறைகள், மற்ற படிப்புகள் குறித்த அந்த மாயையை விளக்கும் வகையில் உங்களுடைய பதில்கள் இருந்தது. ஒரு கல்லூரியை எப்படி தேர்வு செய்யணும், கலந்தாய்வுக்கு எப்படி தயாராகணுன்ற பல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க. உங்களின் வருகைக்கும் வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை மற்றொரு படிப்புடன் அறிவை விரிவு செய் உங்கள் முன். நன்றி, வணக்கம்.